ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் எந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் இருந்திருக்குன்னு பார்க்கலாம். உள்ள வரலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், இது வந்து ரிஜெக்ஷன் ஜோன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்கிறேன், குட்டி கதை. ஓகே, என்னன்னா, ஏண்டா நீயும் மாஞ்சி மாஞ்சி வீடியோ போடுற. ஓகே ரைட்டு, சரி நீயும் சொல்ற, இப்போதான் ஆப்ஷன் ட்ரேடர்ஸே யாருமே ப்ராஃபிட் பண்ணலன்னு சொல்றாங்களே, அதை ஏன்டா நான் வந்து கேட்டு இப்போ நான் என்னடா பண்றது அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த கேள்வியை. ஓகே, இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சா, நல்ல கேள்வி. பட் வியூவை சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அதை பேஸ் பண்ணி இண்டெக்ஸோட மொமெண்டமா கரெக்டாக கேப்சர் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணணுன்றது என்னோட ஆசை. நீங்கள் அந்த 100 பேர்லையோ இல்லை 1000 பேர்லையோ நீங்கள் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா? அதனால தான் நான் தொடர்ச்சியாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக வியூ போட்டுட்ருக்கேன். அண்ட் எப்போவுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஓஹெச்எல்சி ட்ரேடிங் அகாடமின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அங்கே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இதெல்லாமே ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ட்ரையல் கிளாஸஸ் கூட வந்து பாருங்கள். சரியா? நான் கிளாஸுக்கெலாம் ப்ரொமோட் பண்ணலை, எனக்கு அதுக்கான டைமும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் டீம்மேட்ஸ் வந்து சில பேருக்கு வந்து டவுட்ஸ்ன்னு கேட்குறவங்க யாருக்குமே ஹெசிடேட் பண்ணாமல் நானோ இல்லை யார் டீம்மேட்ஸோ கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ டு பில்ட் அ கம்யூனிட்டி, பிகாஸ் தனியாக ஒருத்தவங்க ட்ரேட் பண்ணதை விட நான் சொல்கிற வியூ விட லைக் எல்லாருக்குமே ஒரு வியூ இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாருமே ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணுவோன்றதுக்கு தான் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே சொல்கிறது. ஸோ கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஐடியா. ஓகேவா? ஸோ இந்த ஓஹெச்எல்சி ட்ரேடிங் அகாடமி வந்து ஒரு கம்யூனிட்டியாக நம்ம பில்ட் பண்ணுறோம். காட் இட்? சரி, கம்மிங் பேக் டு அவர் சம்பவங்கள். சரி, இங்கே வந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வந்து ஒரு குட்டி சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் இங்கே பாருங்கள், கன்சல்டேஷன் நடந்திருக்கு. அப்புறம் ஃபால் இது வந்து நமக்கு சப்போர்ட் ஜோன். இந்த ரெண்டு பக்கத்தில் நம்ம கோடு போட்டிருந்தா எப்போ போட்டிருந்தாலும் நமக்கு சப்போர்ட் ஜோன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து சப்போர்ட் எடுத்து இதுக்கு மேலே முடிச்சிருக்கு. ஸோ இதுதான் பண்ணியிருக்கு இன்னைக்கு. ஓகேவா? நிஃப்டியில் பார்த்தாலும் நிஃப்டியில் வந்து 2422 கிட்ட வந்து சப்போர்ட் அப்படியே எடுத்துட்டு அப்படியே நின்று இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான், ஒன்றும் பெரிய சம்பவங்கள்லாம் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ ஜாஸ்தியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. சரியா? அண்ட் ஃபின் நிஃப்டிலையும் இன்னைக்கு நல்ல ஃபால் பார்க்க முடியுது. ஒரு 600 பாயிண்ட்ஸ் ஃபால். மிட் கேப் நிஃப்டிலையும் ஒரு 300+ பாயிண்ட்ஸ் ஃபால் பார்க்க முடிஞ்சது நம்மளால. சரியா? எவ்ரிவேர் ஃபால் தான் பார்க்க முடிஞ்சது. முக்கியமான காரணம் வந்து ரிலையன்ஸ் நல்லா விழுந்துச்சு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லா விழுந்துச்சு, மாருதி நல்ல ஃபால். வேற யாரை சொல்லணும் உங்களுக்கு? எல்லாரையும் யாரை வேணாலும் கூப்பிட்டு வரேன், எல்லாமே அடிச்சு துவைச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு. இவங்கள பாருங்க, ஆக்சிஸ் பேங்க் நல்ல ஃபால், பஜாஜ் ஃபைனான்ஸ் நல்ல ஃபால், ஐசிஐசி பேங்க் நல்ல ஃபால், இண்டஸ்இண்ட் பேங்க், கோட்டக் பேங்க், எஸ்பிஐஎன் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எத்தனை முறை சொல்றது? கீழே இருக்கும்போது வாங்கி போடுங்க. ஓகேவா? கோட்டக் கூட வந்து ஒரு ஜோன்ல இருக்கு இப்போதைக்கு. நம்ம எங்க போனா வாங்கலாம்னா 1768 கிட்ட வந்து நம்ம வாங்குறதுக்கு பிளான் பண்ணலாம். சரியா? ஸோ 1 hour ஜோன்ல பார்த்தா கூட நமக்கு தெரியும் 1768 ஜோன் வந்து வேல் பை. சரியா? ஸோ இதுதான் மக்களே இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டோடைய வியூ. நாளைக்கு வந்து ஃப்ரைடே, சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு. என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நான் இன்னும் கொஞ்சம் பேரி சைடில் தான் இருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 51 எங்கே போகும்? 50 இங்கே 52,400 இருக்கு இல்லையா? ஃபர்தர் பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா நம்ம 51,500 கிட்ட வரைக்கும் போகும். இன்னும் 1000 பாயிண்ட்ஸ் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பவுன்ஸ் பேக், சப்போஸ் இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா இந்த கேப்பை கவர் பண்ணணும். ஓகேவா? கவர் பண்ணிட்டு கீழே போதா இல்லை கீழே போயிட்டு வந்து கவர் பண்ணுதான்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் பேரிஷ்னஸ் சொல்லிட்டு இருந்தா, நான் சின்னதாக ஒரு பேரிஷ்னஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த சின்ன பேரிஷ்னஸே இவ்வளோ பெருசு இருக்குன்னா நான் எனக்காவது பெரிய பேரிஷ்னஸ்னு சொன்ன என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. சரியா? ஃபைன். கோயிங் பேக் டு யூஎஸ் மார்க்கெட். டாலர் இண்டெக்ஸ்
நல்ல ரெக்கவரி. யூஎஸ்டில நல்ல பறந்து ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னா யூஎஸ்டி வந்து மேலே போகணும் தானே அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறீங்க. போகணும் தான். பாருங்க, நம்ம நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால், டவ் ஜோன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல தான் இருக்கு. இவன் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம யூஎஸ் ஆயில் நல்ல ரெக்கவரி கொடுத்து 71.42ல இருக்கு. 71.93 73 லெவல்ஸ் ஒரு தடவையாவது போய் தொடுங்க கண்டிப்பா. அப்படி ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. திஸ் இஸ் கால்ட் அஸ் பிளாக் ஃபேட்டன். இங்க இருந்து பிரேக் அவுட் கொடுத்துனா 73 75ன்னு போகும். ஓகேவா? அப்புறம் கோல்டு வந்து நான் என்னதான் பண்றது என்னதான் சொல்றதுன்னு தெரியாத மாதிரி நல்ல ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கு. இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதை இன்வாலிடேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்றது? இங்க இருந்து மேல போவான்னு பார்த்தா இங்க இருந்து மறுபடியும் கீழே வந்துட்டு இருக்கான். என்னங்க சொல்றது, போங்க அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் இருக்கு. தென் சில்வர் என்ன பண்றான் அப்படின்னா, கோல்டு என்ன பண்றானோ அதுதான் பண்ணுவான். 32லாம் போயிட்டு வந்துட்டான். ஃபர்தரா வந்து இங்க இருந்து கொஞ்சம் 31 லெவல்ஸ் கிட்ட வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறானா இல்லை 35.49 போயிட்டு வரானான்னு தெரியல. ஏன்னா கோல்டும் அதே பண்றதுக்கு தான் இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எடுத்துட்டு இந்த லெவல்ஸ்க்கும் இந்த லெவல்ஸ் கூட தான் ட்ரேட் ஆகும். இப்போதைக்கு வந்து எனக்கு 40 பிரேக் பண்ணாதான் ட்ரேட் இருக்கு. மீன் டே லோன்னு வச்சுக்கோங்களேன். டே லோ பிரேக் பண்ணா ட்ரேட் இருக்கு செல் சைடு. இல்லாட்டினா இப்போதைக்கு ட்ரேடே கிடையாது. காட் இட்? ஃபைன். கம்மிங் பேக் டு பிடிசி. அப்படியே மேலே கீழே கீழே மேலே மேலே கீழேன்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளார ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் டே. பிரேக் அவுட் பண்ண ட்ரை கொடுத்தாலும் இங்க இருந்து உடச்சி கீழே கொண்டு வந்துட்டாங்க. மறுபடியும் ட்ரை பண்ணுது, உடச்சி கீழே கொண்டு வந்துடுறாங்க. விடுங்களாம்ப்பா கொஞ்சம் அப்படின்ற மாதிரி அதுவும் கதறுது. இப்போ இஸ்ரேல் வாரு, அப்புறம் சில அன்ஸ்டேபிள் இது லைக் இப்போ ரேட் ஹைக்ஸ் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் இதுக்கப்புறம், சாரி ரேட் ரிடக்ஷன் இருக்காதுன்னு சொல்றது, இது எல்லாமே வந்து பிடிசிக்கும் இம்பாக்ட் பண்ணுது. கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அதனால தான் பிடிசியை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்கேன். பட் அதுக்கு 61,800க்கு மேலே நல்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கணும். இல்லை ஒரு 62,000 மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சதுன்னா 63,759 ஆர் 64 லெவல்ஸ் வந்து ஈஸியாக போயிடும். ஓகேவா? ஓகே மக்களே, இன்னைக்கு வியூ அவ்வளோதான். ஸோ எல்லாருமே பார்த்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்து எல்லாருமே ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நாளை சந்திப்போம். பாய்.